வந்துட்டியா? குளிச்சிட்டு வரேன். அம்மா, மத்தியான சாப்பாட்டுக்கு உனக்கு தான் ஐயாவுக்கு எது பிடிக்கும்னு தெரியும்ல, அதே செய். சரிங்கம்மா. ஹாய். என்னங்க இது? நான் ஆபீஸ்க்கு போவேனான்னு சொன்னேன்ல. நான் ஆபீஸ்க்கு போகலை. அந்த டாக்டர் போயிருக்கானே, அவனை போய் பார்த்துட்டு வரேன். அவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. வரட்டுமா? டிரைவர், வண்டி எடு. இந்த மருந்து வாங்கி 3 நாள் சாப்பிடுங்க. அப்புறம் வந்து என்ன பாருங்க. சரி ஐயா. ஏ ரவி, ஐம் சாரிங்க. ராஜா, உடம்புக்கு என்னடா? ஏன்டா அப்படி பதட்டமா ஓடி வர? என் உடம்புக்கு ஒண்ணுமே இல்லடா. முதல்ல என்ன செக் பண்ணு. இப்ப அதுக்கு என்னடா அவசியம்? இப்ப நான் ரொம்ப தெம்பா இருக்கேன்டா. எங்க வீட்டு மாடிப்படி ஏறது கூட கஷ்டப்பட்டு இருந்தானா, இப்ப ஓடி வரேன்டா. கமான், என் உடம்ப செக் பண்ணு. கமான் 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 கமான். நர்ஸ், நர்ஸ், இசிஜி செட் பண்ணுங்க. Beautiful. ரவி, என்னடா இது? ஒண்ணும் இல்லடா. உன் உடல்நிலையில இப்படி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நான் நினைக்கவே இல்லடா. டாக்டரோட மருந்து மாத்திரையோட அன்பும் அரவணைப்பும் கவனிப்பும் ஒரு நோயாளிக்கு எவ்வளவு அவசியங்கிறது எனக்கு இப்பதான்டா புரியுது. நான் தெய்வத்தை பார்த்ததில்ல, ஆனா ராதாங்கிற உருவுல நான் தெய்வத்தை பாக்குறேன்டா. சாவித்திரி தன் கணவனோட உயிரை மீட்க யமனோட போராடி உயிரை மீட்டா. ஆனா ராதா தன்னுடைய கனிவான அன்பால உன்னை மீட்டுட்டா. என் உள்ளத்தை கவர்ந்தவா என் உயிரையும் கவர்ந்துட்டா. என்னோட உயிர் தான் அவ, அவளோட உயிர் தான் நான். 2 உடல் ஒரு உயிர். டேய் ரவி, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. கல்யாண நினைவு நாள நாளைக்கு நான் கொண்டாட போறேன். டேய் ராஜா, புத்துணர்வும் புது பலமும் கிடைச்ச புது மனுஷன்டா நீ. முதலிரவு தாண்டா உனக்கு கல்யாண நினைவு நாள். போய் கொண்டாட போடா. ஹே, தேங்க்யூடா. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா.